ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அடுத்தவர்கள் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன செய்தால் அவர்களுக்கு என்ன? ஒரு துளி தொடர்பும் இங்கு கிடையாது. உலகில் 788 கோடி மக்கள் உண்டு. இந்தியாவில் 140 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அஞ்சத் தொடங்கிவிட்டால் எவ்வளவு நேரம், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருடம் அஞ்ச நேரிடும் என்று கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இம்மனிதர்கள் எங்கும் நகரப்போவதில்லை. அடுத்த 10 ஆண்டு, 20 ஆண்டு, ஏன் அவர்களின் காலம் முழுவதும் அங்கேயே நின்று குறைத்துக் கொண்டே இருக்க போகிறார்கள். கேவலம் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தால் உங்களை போன்ற மடமை கொண்ட மனிதர்கள் யார்? முன்னேறி செல்லுங்கள். நாய்கள் குறைக்கட்டும், நரிகள் ஊளையிடட்டும், ஓநாய்கள் கதறட்டும், முன்னேறி செல்லுங்கள். பிறரின் எண்ணங்களை நினைத்து உங்கள் உடலினின்றும் மனதினின்றும் வெளியே செல்லும், வீணாக வெளியே செல்லும் ஆற்றல் உங்கள் வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் உதவும் என்று தெரியுமா? எப்போது நீங்கள் முடக்கப்பட்டதாக நினைக்கிறீர்களோ அப்போது உங்களின் கனவுகளும் முடங்கிவிடும். அவர்களும் சாகப் போகிறார்கள், நீங்களும் சாகப் போகிறீர்கள். ஆனால் இறுதி தருவாய் வரையிலும் இங்கு யாரும் வாழ்வதில்லை. பிறக்கிறோம், இறக்கிறோம், வாழ்வதில்லை. நாளை மரணம். இன்று இங்கு இப்போது உங்களை சுற்றி யாரும் இல்லை. என்ன செய்ய தோன்றுகிறது? பட்டென்று உதிப்பதை டக்கென்று பிடியுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு கிளம்புங்கள். வாய்ப்பு இருக்கிறதா, நான் தயார் என்று சொல்வோருக்கு, என்ற துணிச்சல் உள்ளோருக்குத்தான் காலம் கதவுகளை திறக்கும். நாளை என்ன ஆகுமோ, நான் தோற்று விடுவேனோ என்ற அச்சம் உள்ளதா? எனக்கும் உள்ளது, எல்லோருக்கும் உள்ளது. பயமே இல்லை என்றால் செய்யும் செயலில் உங்களால் கவனத்தை குவிக்க முடியாது. மேலோட்டமாக சொல்லவில்லை, ஆணித்தரமாக சொல்கிறேன். இன்று இந்த முடிவை, மிகப்பெரிய முடிவை நான் எடுத்தால் நாளை என் குடும்பம் என்ன ஆகுமோ என்ற கேள்விதான் முதலில் மனிதர்க்கு தோன்றுவது. ஆனால் இங்கு வேறு வழி இல்லை, இறங்கித்தான் ஆக வேண்டும். 9 மணிக்கு வேலைக்கு சென்று 6 மணிக்கு வீடு திரும்பி கொஞ்சம் சொத்து பத்துகளை சேர்த்துவிட்டு விடுமுறையில் வீட்டாரோடு அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து உணவு உண்டு, மதியம் கொஞ்சம் உறங்கி எழுந்து மாலை பின்பு சுற்றுலா சென்று, இப்படிப்பட்ட சாவகாசமான வாழ்க்கை போதும் என்றால் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரு நாள் உங்கள் மனம் உங்களை துளைத்தெடுக்கும். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற கேள்வி பிறக்கும். வயதும் கடந்திருந்தால் இனி அங்கு வாழ்க்கை இல்லை. சிறுவயது கனவுகள் அனைத்தும் கனவுகளே. எஞ்சியிருக்கும் சொற்ப நாட்களில் அதிலும் வேறு வழியின்றி பிடிக்காத வேலைக்கு சென்று எங்கு செல்ல, என்ன செய்ய என்று தெரியாமல் திணறி நிற்கும் நாட்கள் நிச்சயமாக வரும். அப்போது என்ன செய்வீர்கள்? நண்பர்களே, உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் இயல்பிலேயே ஏதோ ஒரு திறமை நிச்சயமாக உண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எது உங்களின் திறமை என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்றால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மழலைக்கு தாய்ப்பால் அருந்த சொல்லிக் கொடுத்தது யார்? இப்படித்தான் ஊறும் பாலை உறிஞ்ச வேண்டும் என்று கற்றுத்தந்தது யார்? யாரும் இல்லை. அது தானாக வருகிறது. அதற்கு தெரிகிறது அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. அதுபோல தேவையானது தேடி வரும். நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது. ஆனால் நீங்களாகவே ஒரு கற்பனை மதிலை எழுப்பிவிட்டு அதை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நம்பாமல் இருக்கிறீர்கள். காரணம் இந்த சமுதாயமும் சில அற்ப மனிதர்களும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், பிறர் என்ன நினைத்து விடுவார்களோ, என்ன சொல்லி விடுவார்களோ என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். இனி ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கிறதா என்று தெரியவில்லை, வாழ்ந்து விடுங்கள். கஞ்சிக்கு நாதியற்று நின்றாலும் பரவாயில்லை, எனக்கு பிடித்ததை என் அகம் குளிர என் வாழ்நாள் முழுவதும் செய்தேன் என்ற இன்பமாவது இருக்கும். ஆனால் நான் உறுதியாக கூறுகிறேன், அப்படியெல்லாம் ஒன்றுமற்று போய்விட மாட்டீர்கள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஊதியம் உண்டு. பிறரை நம்பும் நீங்கள் உங்களை ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? உங்களை நம்புங்கள். உங்களுக்கான வெகுமதி நிச்சயமாக விரைவில் வரும். வாழ்த்துக்கள். வணக்கம்.